அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. நேயர்களே, இந்த 1/1/2024 புத்தாண்டு பலன் துலா ராசிக்கு என்ன சிறப்பு செய்ய காத்திருக்கிறது அப்படிங்கிறத பற்றி ஒரு ஆய்வு. துலா ராசியில் பிறந்த நேயர்களே, பாக்யாதிபதிங்கிற புதனோட கூடி விரையாதிபதியோட புதன் உங்களுக்கு விரையாதிபதியும் ஆவார், பாக்யாதிபதி ஆவார். சுக்கிரன் தான் இந்த துலா ராசி துலா லக்கணத்தில் பிறந்த அனைத்து பேர்களுக்கும் சுக்கிரன் தான் அதிபதிங்க. அதாவது துலா ராசி துலா லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த சுக்கிரன் 2ஆம் இடத்துல இருக்கார். அப்போ மற்றபடி இந்த சுக்கிரனுக்கு துலா ராசிக்கு பிடிக்காத சூரியன் 3ஆம் இடத்துல இருக்கார். இந்த 3ஆம் இடத்துல இருக்கிற சூரியன் கொஞ்சம் உங்களுக்கு மன ரீதியான சின்ன சின்ன தாக்கங்களை கொடுத்து தான் உங்களை சிறப்படைய வைக்கும். சுக்கிரன் 2ஆம் இடத்துல பாக்யாதிபதியோடு கூடுறதுனால காசு, பணம், சந்தோஷம், இருப்பிடம், ட்ராவல், வேலை பார்க்குற இடம், அப்புறம் இந்த உங்கள் நண்பர்கள் நிலை, இதெல்லாம் ஒரு உற்சாகமான நிலையை கொடுத்தாலும் இப்போ ஒரு இலையில பரிமாறி எல்லா விஷயத்தையும் அந்த ஒரு எல்லாம் பிடிக்கிற பொருளாக இலை நிறைய சமைச்சு போட்டு உங்களை சாப்பிட சொன்னால் நீங்கள் என்ன செய்வீங்க? எதை சாப்பிட்றது எதை விடுறதுங்கிறது தெரியாது, வயிற்றில் இடமும் இருக்காது, ஆனால் எல்லாமே பிடிக்கும். உங்களுக்கு தான் இந்த காலப்புருடர், அதுக்கு நீங்கள் நேர் 7ஆம் இடத்துல இருக்கிறீங்க. உங்களுக்கு தான் பார்க்க தெரிந்தால் பாதை தெரியும், பார்த்து நடந்தால் பயணம் தொடரும், பயணம் தொடர்ந்தால் கதவு திறக்கும், கதவு திறந்தால் காட்சி கிடைக்கும், காட்சி கிடைத்தால் கவலை தீரும், கவலை தீர்ந்தால் வாழலாம் அப்படின்னு ஒரு பாட்டு. அநேகமாக அந்த பாட்டு இறைவன் இந்த பாட்டு எழுதின கவிஞனுக்கு உங்களுக்காகவே எழுதியிருப்பாரோ அப்படிங்கிற சந்தேகம்லாம் இருக்குது. ஏன்னா துலா ராசி துலா லக்கணத்தில் பிறந்தவங்க தான் இந்த உலகத்தில் எது எப்படியோ நம்ம சிறப்பாக அமைதியாக ஜாலியாக வாழணும் அப்படிங்கிற நிலையில் உள்ளவங்க துளாராசிக்காரவங்க. ரெண்டாவதுக்கு சிம்மல் தராசு, ஒரு நியாயவாதிகள். தனக்கு என்ன பிடிக்குதோ அதை செஞ்சிருவாங்க. தனக்கு மனநிலைக்கு பிடிக்காத வேலையை என்ன கிடைச்சாலும் செய்ய மாட்டாங்க. இந்த அடிப்படையில் இந்த புத்தாண்டு உங்களுக்கு என்ன செய்யும் அப்படின்னா, தொழில் கிரகம் லாபத்தில், பாக்யாதிபதி தனஸ்தானத்தில், நீங்கள் 2ல் சிறப்பு, பாதகாதிபதி உங்களுக்கு 3ல் சிறப்பு இல்லை. அப்போ என்னென்னா, மூத்த சகோதரம், உங்களுக்கு மூத்த சகோதரர் இருந்ததுன்னா அவங்க ஏதாவது சொன்னால் கோச்சுக்க வேண்டாம், அவங்க அப்படி தான் பேசுவாங்க. அதனால் அவங்களுக்கும் சின்ன சின்ன வாய் தகராறு இதெல்லாம் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அதுபோல் அவங்களுக்கு கொஞ்சம் உடல்நிலை, மனநிலை இதெல்லாம் கொஞ்சம் சரியில்லாமல் உங்கள்கிட்ட எதுவும் உதவி கேட்கலாம், முடிஞ்சால் செய்யுங்க. அடுத்து உங்களை டைரெக்டாக குரு பகவான் பார்க்குறாரு. அநேகமாக இந்த ஆண்டு உதவி செய்யக்கூடிய ஆண்டாக தான் வரும். அதை செஞ்சு பார்த்தா தான் அதனுடைய சிறப்பு தெரியும். அதனால் இந்த ஆண்டு உங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தையும் நல்ல அனுபவத்தையும் நல்ல உயர்வையும் கொடுத்து சிறப்படைய வைக்கும் என்று கூறி, துளாராசியில் பிறந்த ஃபஸ்ட்டு சித்திரை நட்சத்திரம் அங்கே 2 பாதம் இருக்குதுங்க. இப்போ சித்திரை நட்சத்திரத்துக்கு அதிபதியான அந்த துளாராசிக்காரர்கள் 3ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கார். அப்போ உங்களுக்கு ஒரு திடமான தைரியம் வரும் இந்த வருஷம். அதனால் முரட்டு தைரியமும் கூடாது. அதனால் தைரியம் முக்கியம். பக்கத்தில் உள்ளவங்களை கேட்டுட்டு நான் போகிற வழி சரியானு கேட்டு போகலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அதனால் உங்களுடைய பெரியவங்களை, அம்மா அப்பாவை, நீங்கள் அம்மா அப்பாவாக இருந்தால் உங்கள் வீட்டில் அறிவில் சிறந்தவங்களை, படித்தவங்களை கேட்டுட்டு ஒரு காரியத்தை தொடர்றது சித்திரை நட்சத்திரம். சித்திரை அடுத்து சுவாதி. இந்த சுவாதி நட்சத்திரக்காரவங்க, சுவாதி நட்சத்திரம்னா துளாராசியில் சுவாதி நட்சத்திரத்துக்கு அதிபதி யார்? இவர் இப்போ எங்கே இருக்கார்? 6ஆம் இடத்துல இருக்கார். இவ்வளவு நாளாக ஒரு சில குழப்பங்கள், சிரமங்கள் இருக்கலாமா வேண்டாமா, இதை செய்யலாமா வேண்டாமா, கிளம்பிடலாமா இங்கேயே இருக்கலாமா, இப்படின்னு போட்டு குழப்பிக்கிட்டே இருந்த காரணம் என்னங்கன்னா, ராகுவும் குருவும் நேராக உங்களை பார்த்துட்டே இருந்தாங்க. அதனால் உங்களால் ஒரு நாள் சந்தோஷமாக இருக்கும், ஒரு நாள் அவமானமாக இருக்கும், ஒரு நாள் ஆச்சரியமாக இருக்கும், ஒரு நாள் இனிமேல் நம்ம ஜெயிச்சிடலாமாடா அப்படிங்கிற ஒரு குழப்பத்தை கொடுத்துக்கிட்டே இருந்தது.
சுவாதியில் பிறந்தவங்களுக்கு. இப்போ அது மாறி ஒரு நல்ல நிலைகள் உருவாகும். காரணம், இந்த குருவை விட்டு ராகு பிரிஞ்சு ராகு மீனத்துக்கு போயிட்டார். இப்போ குருவுடைய பார்வை மட்டும் அப்படியே சிறப்பாக உங்களுக்கு தனியாக பார்க்குறாரு அந்த துலா ராசி துலா லக்னத்தை. அதனால் சுவாதியில் பிறந்தவர்களுக்கு அந்த ராகுக்கு முன்னாடி குரு பகவான் இருக்கிறதுனால மிகப்பெரிய சிறப்பும் சந்தோஷமும் உயர்வும் கிடச்சி நல்ல நிலையை கொடுக்கும். அப்போது சித்திரை சுவாதி விசாகனஸ்தலில் பிறந்தவங்களுக்கு, இப்போ விசாகனஸ்தலில் பிறந்தவங்களுக்கு சொல்லவே தேவையில்லை. குரு டைரெக்டாக ராசியை பார்க்குறாரு. இந்த ராசிக்கு அதிபதி சுக்கிரன் குருவுக்கு 8ல் போய் உட்காந்துக்கிட்டீங்க. குரு உங்களை பார்க்குறாரு. இந்த வீட்டுக்கு அதிபதி சுக்கிரன் இருக்கார்லங்க, அவர் எங்கே இருக்கார்? குருவுக்கு 8ஆம் இடத்துல இருக்கார். அப்போ என்னென்னா, நல்ல பொருளே உங்களுக்கு பிடிக்காது. அதனால் ஒருத்தர் அதாவது நல்ல அனுபவசாலிகளுடைய விசாகனஸ்தரக்காரவங்க கவனமாக கேட்டுக்கிறது தாண்டி எப்படிங்கன்னா, இப்போது ஒரு பொருள் வாங்க போகிறீங்க. அந்த பொருள் ஏற்கனவே வாங்கினவங்களை கேட்டு இது என்ன, உங்களுக்கு எப்படி இருக்குது, இதை நானும் வாங்கலாமா வேண்டாமான்னு கேட்டுட்டு ஒரு பொருளை தொடரலாம். இது எல்லா விஷயத்திலையும் எல்லா நிலையிலையும் வீட்டுக்கு தேவையான உபகரண பொருள், வண்டி வாகனம் இதெல்லாம் வாங்குவோம்ல, அதை ஏற்கனவே ஒரு வண்டி புக் பண்ணவங்ககிட்ட வாங்கி அனுபவசாலிகிட்ட கேட்டுட்டு செஞ்சீங்கன்னா கொஞ்சம் மன அமைதியும் சந்தோஷம் கிடைக்கும் என்று கூறி, இந்த துளாராசியில் பிறந்த சித்திரை சுவாதி விசாகம் துளாராசி துலாலக்கணக்காரர்களுக்கு புத்தாண்டு பலனை கூறி விடைபெறுகிறேன். தயவு வணக்கம்.